சொல்லுங்கண்ணே. அண்ணா 2024 எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு யாரு? இப்போதைக்கு நாம் தமிழர் போடலாம்னு நினச்சிருக்கேன். என்ன ரீசன்? என்ன காரணம்? மற்ற 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த கட்சி புதுசாக வருது. போனாட்டியும் போட்டோம், இந்த வாட்டியும் போட்டு வர வச்சே பார்க்கணும். நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பேன். நான் விஜயோட தீவிர ரசிகர் தான். ஆனால் ஆட்சிங்கிறது செந்தமிழ் சீமானுக்கு தான், அண்ணனுக்காக தான் நான் ஓட்டு விடுறேன். ஏன்னா அவர் நம்ம அண்ணன் ரசிகருங்கிறத விட அதாவது என் அண்ணங்கிறதுனால தான் நான் அவருக்கு வாக்களிப்பேன். கட்டாயமாக இதோட நான் 4வது வாக்களிச்சிருக்கேன். இனிமேலும் நான் வாக்களிப்பேன் அவருக்கு தான். என்னோட வீட்டில் 6-7 பேரும் எல்லாருமே சீமான் அண்ணனுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா நான் தமிழ் மீது அதிகமான பிரச்சனை கடுமையாக வந்துடுவேன். அதனால தான் அண்ணனுக்காக வாக்களிப்பேன். ஏன்னா அண்ணனோட கொள்கை எனக்கு எல்லாமே பிடிக்கும். மரங்கள் மாநாடு, கடல் மாநாடு, நீர் மாநாடு, எல்லா மாநாடுக்குமே அண்ணன் கலந்து விடுவார். இந்த கட்சிக்கு நான் வந்ததுக்கான காரணம் பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி, இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணின் அடிமைத்தனம், மத போதை எதுவும் இல்லாத ஒரு தமிழக தேசத்தை அண்ணன் உருவாக்கி காட்டணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அந்த செந்தமிழ் சீமான் அண்ணனுக்காக நான் வாக்களிக்கிறேன். என்னுடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்குனே. என்ன காரணம்னா நாம் தமிழர் கட்சி மக்கள் சார்ந்து பிரச்சனை நலன் சார்ந்து போராடுது. அது இல்லாமல் கனிம வள கொள்ளைக்கு எதிராகவும் இயற்கை வளங்கள் சார்ந்தவும் நிறைய பிரச்சனைகள் போராடிட்டு இருக்கு. அதனால நாம் தமிழ் கட்சிக்கு தான் என்னுடைய ஓட்டு. மக்கள் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவ்வளோ பிரச்சனைக்கு நாம் தமிழுக்கு முன்னாடி தீர்வு கண்டு கொடுக்கு. அதான் பிரச்சனை போராடுறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளை தீர்வு கண்டு கொடுக்கு. இப்போ இயற்கை வளங்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மக்களோட தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்குமே நாம் தமிழ் கட்சி தீர்வு கொடுக்கு. எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுக்கு. சட்ட ரீதியாக போராடுது. மக்கள் இருந்து போராடி தீர்வு வாங்கி கொடுக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து மக்களை ரெடி பண்ணி கொடுது. அதனால் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சியோட பார்க்கும்போது மற்ற கட்சியில் சும்மா வரோம் போவோம் போயிட்டு போயிடும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யுது. மற்ற கட்சி மேலாம் கிடையாது. கொள்கை எது கோட்பாடு எதுன்னு யாருக்கும் தெரியாது, தலைவருக்கும் தெரியாது, தொண்டருக்கும் தெரியாது. இங்கே அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் தலைமை எல்லாத்துக்கும் தெரியாது. எல்லாருக்கும் புரிதலும் இருக்குது. முதல்ல புரிதல் இருக்குது. அரசியல் பற்றி அரசியல்லாம் என்னங்கிற எல்லாத்துக்கும் புரிதல் இருக்குது. ஆமாம், மற்ற கட்சி மேலே கிடையாது. மற்ற அரசியல் புரிதலே கிடையாது. இங்கே அரசியல் புரிதல் நாம் தமிழ் கட்சியில் கேட்குறவங்க, சீமான பேச்சை கேட்குறவங்க எல்லாத்துக்கும் அரசியல் புரிதல் இருக்குது. 2024 உங்களுடைய ஓட்டு யாரு? விஜய். என்ன காரணம்? விஜய் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லாமே 2 கட்சிக்காரங்களுமே ஊழல் தான் பண்ணுறாங்க. டிவிக்கும் ஊழல் தான் இருக்குது, ஏடிவிக்கும் ஊழல் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு மாற்றம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் விஜய் ஆதரிக்கிறோம். மாற்று அரசியல் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அதில் மாற்று அரசியல் நாம் தமிழர் கட்சி மாற்றம் தான். ஆனால் அவர் மேலே ரொம்ப கிரிமினல்லாம் வருது. பேச்சுகள், நடிகை கூட அப்படி இப்படின்னு நிறையா உலகமான பேச்சுகள் தகவல் வருது அவர் மேலே. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு. சீமானன் காண்டி தான் ஓட்டு. காரணம் அவர் தான் அந்த மண்ணுக்காண்டியும் மக்களுக்காண்டியும் மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் முன்னே வந்து நிற்காரு. அதாவது நம்ம கூட நம்மளோட சகோதரர் மாதிரி வந்து நிற்காரு. மற்றவங்க பணத்துக்காக அரசியல் பண்ணுறாங்க. இவர் பணம் இல்லாத அரசியல் பண்ணுற ஆள். உண்மையை நேர்மையாக நிற்காரு. அதனால் அவருக்கு தான் நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சூழியல் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து பண்ணுறாங்க. சூழலை கருதி கொண்டு எதிர்கால தலைமுறைகளுக்காண்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா கட்சிகளுமே பணம் கட்சியிலேருந்து பணம் சம்பாதிக்க தான் ஆசைப்படுறாங்களே தவிர நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியில் ஓட்டுக்காண்டி பணமும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையை நேர்மையாக நிற்கிற கட்சி. சூழியல் சார்ந்த அரசியல், அதுபோக மரங்கள் பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை நட்டிருக்காங்க. அதே அணியும் மரங்களை நட்டிருக்காங்க. அந்த ஒரு அறிவை அண்ணன் தான் சொல்லி கொடுக்காரு. அதுமாதிரி தமிழர்கள் அப்படிங்கிற தமிழர் அப்படின்னு நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தமிழர் அறம் சார்ந்து தமிழர்களுக்காண்டி தமிழர்களோட பிரச்சனைகளை தமிழ் மொழியை வளர்ச்சியை செய்வதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அண்ணன் சீமான் தான். இந்த தலைமுறைக்காண்ட அடுத்த தலைமுறைக்காண்ட ஒரே கட்சி நம்ம சீமான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க, நல்ல கருத்தியல் அரசியலை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கோங்க. வணக்கம். சொல்லுங்க. என்னோட ஓட்டு டிவி கேக்குதாங்க. என்ன காரணம்னு இதில் சொல்றதுக்கு இருக்குங்க. புதுசாக ஒருத்தர் வராங்க, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. எல்லாருமே நம்ம தேமுதிக விஜயகாந்த் கொடுக்க முடியாதுலாங்க. விஜயகாந்த் இல்லை, அவங்க மனைவிக்கு இது பண்ண முடியாதுலாங்க. இப்போ விஜயகாந்த் பதிலாக நம்ம விஜய்க்குன்னு சொல்லி ஒரு உயர்த்து நீங்கள் சூழ்நிலையில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். சூழ்நிலையை பார்த்துக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் எல்லாருமே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ தெரிகிற அளவுக்கு கட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு என்னோட மனப்பான்மை சொல்லுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. ரொம்ப நன்றி. பாரதிய ஜனதா கட்சிங்க. ஏன்னா மத்திய அரசோட செயல்பாடு நல்லாயிருக்கும், மக்களை பாதுகாக்கிறது திட்டமாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு அரசை பாருங்கள், இப்போ எவ்வளோ
இது நம்ம பாலியல் வன்கொடுமை நிறைய புகார்கள் இருக்குது தமிழ் அரசில். எந்த இதாக சொன்னதை செஞ்சுருக்காங்களா? எதுவுமே செஞ்சது கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு யோசிக்கணும்னு சொல்லி கேட்கிய? வணக்கம். 2020 எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எங்களை ஓட்டு இதுவும் யாருக்கும் முடிவு பண்ணலை. அடுத்த எலெக்ஷனில் வந்து எப்படி கூட்டணி சேர்த்து தான் பார்க்கணும். இந்த திமுக ஓட்டு இவங்க போடுறதுல இல்லை. என்ன காரணம்? அவங்க வந்து சரியில்லை. எல்லாம் பெரிய சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம். சிஸ்டர், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு சீமான் அண்ணனுக்கு தான். என்ன காரணம்? அவர் வந்து மக்களோட போராட்டத்துக்கு வந்து நல்லா குரல் கொடுக்காரு. அதனால வரக்கூடிய தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்ன காரணம்? காரணம்னா அவருடைய செயல்பாடு, அம்மாவுடைய செயல்பாடு அப்படி நல்லா அருமையாக இருந்துச்சு. சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? இப்போ சீமான் தானே. என்ன காரணம்? கொள்கைகள் நல்லா இருக்கு, சொல்கிற மாதிரி இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஒன்றும் செஞ்சதே கிடையாது. புதுசாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். புதுசாக வாங்கினா விஜய் அவர்களும் வாங்க, அவங்கள பற்றி உங்களோட அது ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சிக்கு நம்ம எந்த ஒரு அபிப்பிராயம் சொல்ல விரும்பலை. சொல்லது ஒன்றும் இல்லை. இப்போ 43 பேர் செத்துருக்காங்க, அதில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை தலைவரோட இது. அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் சீமானு தான் இந்த டைம். வணக்கம். 2020 எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? தளபதி விஜய்க்கு. என்ன காரணம்? இல்லை, நிறைய புதுமையாக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். சொல்லுங்கள். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? நாம் தமிழர் கட்சி. என்ன காரணம்? ஏன்னா அவங்க தான் கொள்கை கோட்பாடு கரெக்டாக இருக்குது. அடுத்து கொள்கை கோட்பாடு கரெக்டாக இருக்குது. அடுத்து விவசாயத்துக்கு வந்து நல்லது பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. விவசாயத்தை பற்றி அவர் தான் அடிக்கடி பேசுகிறார், நல்லா பேசுகிறார். அதனால் அவருக்கு ஓட்டு போடலாம். இப்போ இருக்க விலைவாசிக்கு வந்து உங்களோட பொருளாதாரம் போது வந்து அரசியல் எப்படின்னா ஆகுது? பொருளாதாரம் எப்படின்னா மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால் பொருளாதாரம் கொடுக்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓட்டு எப்போவுமே நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான். விலைவாசி எப்படி வேறு பிரச்சனை கிடையாது. ஓட்டு நாம் தமிழர் போச்சா ஓரளவு கரெக்டாக வரும். அதனால் நான் ஆசைப்படுறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? ஓட்டு விஜய் அண்ணனுக்கு தான். என்ன காரணம்? ஏன்னா பிடிக்கும் விஜய் அண்ணன், அதனால். சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எங்களோட ஓட்டு சீமான் அண்ணனுக்கு தான். அவங்களோட கொள்கை பிடிச்சி தான் இந்த கட்சிக்கு நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் மக்களுக்காண்டி எந்த ஒரு பிரச்சனைனாலும் போராடுறாங்க. சிவகாம்பரத்தில் 2 இடத்துல ஒயின் ஷாப் வர இருந்துச்சு. அதை வந்து நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுத்து அந்த மணமகிழ் மன்றம் வராமல் தடுத்தாங்க. அது மாதிரி பூலாங்குளத்தில் 2 கல்கோரி இருக்குது. அதையும் நாம் தமிழர் கட்சிங்க தான், கட்சியில் உள்ளவங்க தான் தடுத்து நிறுத்தினாங்க. எல்லா மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, கடல் மாநாடு அப்படின்னு ஒவ்வொரு போராட்டமும் அண்ணன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு தான் அடுத்து அவங்க வரணும்னு நினைக்கிறோம்.